பூங்கிழிக்கு அவசர அவசரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அவங்கள வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்கவும் வர சொல்லிட்டாரு ரத்னவேல் வாத்தியார். அப்பா ஏன் கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்படுறாருங்கிறது பூங்கிழிக்கு புரியல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்த ஒரு கனவு அவளை மனசுக்குள்ள இருந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தது. பூங்கிழிக்கு வசந்தனோட ஞாபகம் வந்தது. அவனுடைய மன உணர்வுகள் அவளுக்கு புரியுற மாதிரி இருந்தாலும் அப்பா கிட்ட பேசி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம நீண்ட பெருமூச்சு விட்டா பூங்குழி. இந்த நிகழ்வோட தான் முந்தின அத்தியாயம் முடிவடைஞ்சது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய அச்சமே நரகம் அப்படிங்கிற நாவலுடைய இறுதி பகுதியை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. முந்தின பகுதியில் 12வது அத்தியாயம் வரைக்கும் வாசிச்சிருந்தோம். தொடர்ச்சியை இப்போ வாசிக்கலாம். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இந்த கதையை முழுசுமா கேட்ட பிறகு இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தொடர்ந்து இது மாதிரி கதைகளை பதிவிடலாமான்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. காலையில மணி 5:30 ஆயிருச்சு. வெளியே மனுஷ அரவம் கேட்டுது. மெதுவா கண் முழிச்சா பூங்கிழி. இருட்டு இன்னும் முழுசா விலகல. முகத்தை கழுவி வாயை கொப்பளிச்சா பூங்கிழி. அவசர அவசரமா ஓடைக்கு ஓடினா. கிராமத்து பெண்களுக்கு காலை கடன் தான் பெரும் சுமை. இருட்டு பிரியறதுக்குள்ள போயிட்டு வந்துட வேண்டிய நிர்பந்தம். இந்த நிர்பந்தம் ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான். ஓடைக்கு போயிட்டு வந்தா. தெருவிளக்குல 1-2 பெண்களோட நடமாட்டம் மட்டும்தான் இருந்தது. தெருவுல மங்கலான தெருவிளக்கோட வெளிச்சம். தெருவுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சந்துக்குள்ள ஊடுருவி வந்தா இவளோட வீடு வந்துரும். சந்துக்குள்ள கற்றையா மையிருட்டு. சந்துக்குள்ள பாதி வந்திருப்பா. அப்போ பக்கத்துல யாரோட சுவாச சத்தமோ கேட்டுது. பயத்துல நடுங்கி போனா பூங்கிழி. இப்படியே திரும்பி ஓடி போயிடலாமான்னு இருந்தது அவளுக்கு. தெருவிளக்கோட வெளிச்சத்துக்கு போயிட்டா பயம் இல்லைன்னு தோணுச்சு. வேகமா பின்பக்கம் ஒரு எட்டு எடுத்து வச்சா. அப்போ பூங்கிழி ஓடிராத அப்படின்னு வசந்தனோட கிசுகிசுப்பான சத்தம் கேட்டுது. போயிராத பூங்கிழி, உன்னை பாக்குறதுக்காக இன்னைக்கு ராத்திரி பூரா உறங்காம காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா அவன். எனக்காகவா? எதுக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா பூங்கிழி. ஒண்ணுமில்ல, இந்தா இந்த கடிதத்தை படிச்சு பாரு. அப்பா கிட்ட மட்டும் காட்டிராத, படிச்சுட்டு கிழிச்சு போட்டுரு அப்படின்னு அவ கையில ஒரு கடிதத்தை திணிச்சிட்டு, நான் போறேன் பூங்கிழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் வசந்தன். நடந்து போற அவனோட பாதங்களோட சத்தம் கேட்டது பூங்கிழிக்கு. அவளுக்கு எதுவுமே புரியல. ஆனாலும் மனசுல இருந்த பயம் விலகின மாதிரி ஒரு நிம்மதி, இனம் புரியாத ஒரு ஆசுவாசம் அவளுடைய மனசுல. அவிழ்த்து விடப்பட்ட பசுங்கண்ண போல துள்ளிக்கிட்டு வீட்டுக்கு பாஞ்சா. நடையில அவங்க அப்பா இன்னும் உறங்கிக்கிட்டு இருந்தாரு. அடுக்கலைக்குள்ள வந்தா அவ. கைக்குள்ள சுருண்டு மடங்கி கிடந்த கடிதத்தை விரிச்சா. அவளுக்குள்ள படபடப்பு, ஆர்வத்தால எழுந்த பரபரப்பு, மனசுக்குள்ள இனம் புரியாத பரவசம். அவளோட ஆத்மாவுக்குள்ள ஒரு குதூகலம். கடிதத்தை வாசிக்க ஆரம்பிச்சா. என் உயிரில் கரைந்த உன்னதமே, உன்னை நான் என்னவளாக்கிக் கொண்டேன் என்னளவில். இரவும் பகலும் உன்னை பற்றிய எண்ணங்கள்தான். என்னுள் எழும் கவிதைகளெல்லாம் உன்னை சுற்றியேதான் இருக்கும். ஆனால் நீ அப்படியா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய நிலைமையில் உள்ள எல்லா இளைஞர்களைப் போலவே நானும் நினைக்கிறேன், நீயும் அப்படித்தான் என்று. நான் என் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை. இடையில் சுவராக அப்பா. அவர் எனக்கு குரு, ஆசான், என் வாழ்வின் சாரதி, என்னை ஆக்கிய கர்த்தா. உனக்கும் அவர் கர்த்தா. உனக்கு அவர் மேல் பாச பயம், எனக்கு குரு பயம். நாம் இருவரும் வாழ்விலும் இணைய வேண்டும் என்ற என்னுடைய உயிர் கனவை உன் அப்பாவிடம் சொன்னேன். அவர் மறுத்துவிட்டார். இப்போது எனக்குள் போராட்டம், தவிப்பு, உறக்கமிழந்த ராத்திரிகள். மறுப்பை மறுத்து விடலாமா? உன்னை கூட்டிக் கொண்டு எங்காவது ஓடிப்போய் விடலாமா? உன்னுடைய சம்மதத்தோடு நம்முடைய காதலை காப்பாற்றி விடலாமா என்று எண்ணி பார்த்தேன். இல்லை, அது நியாயமில்லை என்று தோன்றியது.
குடும்ப பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் கடந்து காப்பாற்றப்படுகிற காதலுக்கும் வாழ்வுக்கும் எதிர்கால உத்தரவாதம் உண்டா? தனிமைப்பட்டு போன தம்பதிகளுக்கிடையே எழும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு யார் இருப்பார்கள்? அதைவிடவும் முக்கியமாக, அப்பாவின் கௌரவத்தையும் ஆத்மாவையும் காயப்படுத்திவிட்டு நாம் எப்படி நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும்? முன்கோபம் என்கிற ஒரு குறையை தவிர எந்த ஊனமும் இல்லாத புனிதர் உன் அப்பா. அவருடைய மனதை கீறிவிட்டு நம்முடைய காதல் துளிர்த்தால் அது ஒரு பாவ வாழ்க்கை என்று எனக்கு தோன்றியது. அப்பாவின் ஒப்புதலோடு சமூகத்தின் அங்கீகாரத்தோடு நாம் இணைந்தால் அதுவே சரியான வாழ்க்கை, நீதியான மனுஷ வாழ்க்கை. இந்த முடிவுக்கு வந்த பிறகு இந்த கடிதத்தை எதற்கு எழுதுகிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கனவை உன்னிடம் சொல்லி உனது நிம்மதியை கொல்லவா? இல்லை, உன்னிடமிருந்து நான் எதையோ எதிர்பார்க்கிறேன். உன்னிலிருந்து வெளிப்படுகிற ஏதோ ஒன்றின் மூலம்தான் சிறைப்பட்டு கிடக்கும் நம் கனவு விடுதலை பெற்று நிஜமாகும் என்று என்னுடைய மனம் எந்நேரமும் கூவிக்கொண்டே இருக்கிறது. அந்த கூவலின் காரணமாகத்தான் இந்த கடிதம். இப்படிக்கு எப்பொழுதும் உன் நினைவில் வாழும் இனிய தோழன். வசந்தனோட கடிதத்தை வாசிச்ச பிறகு அவனோட முழுமையும், அவனுடைய காதலோட முழுமையும், நிதானம் நிறைஞ்ச பண்போட முழுமையும், விருப்பு வெறுப்ப கடந்து மதிப்பீடு செய்யற அறிவோட முழுமையும் பூங்கிளிக்கு புரிஞ்சுது. இவனுக்குள்ள இத்தனை ஆற்றலா? இவளோட அப்பாவையே இவளுக்கு முழு பரிமாணத்துல அவன் அறிமுகம் செய்யறானே. அவளோட மனசுல வெள்ளிக்கிழமை முள்ளா உரசி உறுத்துச்சு. கடிதத்தை அப்பா கிட்ட காட்டிராத, படிச்சுட்டு கிழிச்சு போட்டுரு. வசந்தனோட பயத்துல நனைஞ்ச வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனா அவ அந்த கடிதத்தை கிழிச்சு போடல, பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா. அந்த வெள்ளிக்கிழமை வந்து போய் 15 நாட்கள் ஆயிருச்சு. பூங்கிளியோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு. அப்பா சம்மதம் சொன்ன அவசரத்துல பூங்கிளி அதிர்ந்து போனா. சொன்ன விதமும் கூட அவளுக்கு பிடிக்கல. ஒரு முறைக்காகவாவது இவகிட்ட சம்மதம் கேட்டிருக்க கூடாதா? என்னம்மா பூங்கிளி, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சரின்னு சொல்லட்டா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்க கூடாதா? வாழ போற இவளுக்கு அந்த மதிப்பை கூட கொடுக்க கூடாதா? சம்மதமா மறுப்பா எதுவா இருந்தாலும் அதை சொல்ல இவளுக்கு உரிமை கிடையாதா? பொண்ணுன்னா எருமையா? விலை பேசுறதுக்கு முன்னால எருமை கிட்ட சம்மதம் கேட்கறது இல்ல. அது மாதிரி தானா இதுவும்? பூங்கிளி ரொம்ப கூர்மையான முறையில தான் அவமதிக்கப்பட்டதா உணர்ந்தா. தன்னை அப்பா ஒரு பொருட்டாவே நினைக்கலங்கிற வேதனை அவளுடைய மனசுல நிறைஞ்சுது. அது அவளுக்கு அவமானமா இருந்தது. இவளுக்குள்ள முனியம்மா வந்தா, சுப்புத்தாய் வந்தா. மறுக்க வேண்டிய தருணத்துல உறுதி காட்டாம பலிபீடத்துல சிதைஞ்சு போன அவர்களுடைய வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. அவங்கள போலத்தானே நானும்? அவங்க கதிதானா எனக்கும்? தான் வாழ்க்கையை தேர்வு செய்யற உரிமை ஒரு பொண்ணுக்கு கிடையாதா? பொண்ண ஒரு பொருளா இல்லாம மனுஷியா மதிக்க மாட்டாங்களா? தாம் படிச்சு மற்றவங்களையும் படிக்க வச்சு ஆசிரியரா வாழ்ந்து ஊர்ல மதிப்பும் மரியாதையும் வாங்கி இருக்கிற அப்பாவும் இப்படித்தான் இருக்கணுமா? இவரும் வெறும் ஆண் தானா? அவளுக்குள்ள ஏகப்பட்ட குமுறல். பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ மணமகன் வீட்டாரோட அப்பா பேசிக்கிட்டு இருந்தப்போ பொத்தாம் பொதுவா பேசினாரு. அத தேவையில்லாம உச்சஸ்தாயிலையும் பேசினாரு. நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது நினைச்சுதானே எதையும் செய்வோம். உலகம் ஊர் நடப்பு சின்னஞ்சிறுசுகளுக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டது பகுத்து பார்க்கறதுக்கு அனுபவப்பட்ட நம்மால தான் முடியும். நாம தீர்மானிச்சு செய்யறதுக்கு நம்ம பிள்ளைக கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது. பூங்கிளிக்கும் கேட்கட்டுங்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி உச்சஸ்தாயில பேசினாரா? அவளோட கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதிலா? இது அவளுக்கு இடுற உத்தரவா? இதுக்கு நீ கட்டுப்படுறதுதான் உனக்கு நல்லதுங்கிற அச்சுறுத்தலா? பூங்கிளிக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்தது. கட்டி பிடிச்சு கதறி அழுறதுக்கு அம்மா இல்ல. எனக்கு இந்த இடம் பிடிக்கலம்மா, அப்பா கிட்ட நீ சொல்லும்மா அப்படின்னு முகம் புதைச்சு அழுறதுக்கு அம்மா இல்ல. என்ன காரணமோ தெரியல, பார்த்த முதல் பார்வையிலேயே அந்த மாப்பிள்ளையே இவளுக்கு பிடிக்கல. ஆளு நல்ல லட்சணமா தான் இருந்தான். புது நிறம், பாலியஸ்டர்ல வேட்டி சட்டை, விரல்கள்ல என்ன பாரு என்ன பாருங்கிற மாதிரி மோதிரங்கள். கார் வந்து நின்னுது. அதுல கடைசியா இறங்குனது மாப்பிள்ளை தான். அதுக்கு முன்னாடி 2 பெண்களும் 3 பெரியவர்களும் வந்து இறங்குனாங்க. 6ஆவதா இவன் இறங்குனான். இவளுக்கு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. வீட்டு வேலைகளையும் செய்து
தன்னோட அலங்காரத்தையும் தானே செய்ய வேண்டிய அவலம் அவளுக்கு. நல்ல வேளை, பொண்ணு பார்க்குற படலம் ரொம்ப சுலபமாவே முடிஞ்சுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட ரத்னவேலு வாத்தியார் லௌகிகம் பேசிக்கிட்டு இருந்தாரு. மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் தலைவலியா மாட்டுற சட்டை போட்டிருந்தாரு. மடிச்ச வெள்ளை துண்டு, மழுங்க சிரைச்ச முகம், ஏறு நெத்தியில வழுக்கையின் அறையும் ஏறி இருந்தது. அவரு மகனை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. பைய ரொம்ப கஷ்டத்துல அடிபட்டு தேர்னவன், அக்கறைக்காரன், துட்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை, 5 பைசா அனாவசியமா செலவழிக்க மாட்டான். கடை கடை கடைன்னு 24 மணி நேரமும் கடையை பத்தின சிந்தனை தான். சினிமா கினிமா சீருட்டு கீருட்டுன்னு கெட்ட பழக்கம் ஒன்றும் கிடையாது. தங்கமான பய. அப்படி இல்லைன்னா சொந்த கடை ஆரம்பிச்சு 3 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ள வீடு ஒன்று சொந்தமா வாங்க முடியுமா? அதுவும் செங்கல்பட்டுல. அங்க வீடு வாங்குறதுன்னா சும்மாவா? வீட்டடி நிலமே செண்டு 25,000ன்னு சொல்றாங்க. அம்புட்டு கிராக்கி. ஆமா ஆமா, டவுன்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ரத்னவேலு வாத்தியார். வாழ போற பிள்ளைக வாடகை வீட்லயா கால் எடுத்து வைக்கிறது? சொந்த வீட்டுல விளக்கேத்தினா தானே லட்சணமா இருக்கும். அதனாலதான் போன வருஷமே சொல்லிட்டேன், சொந்த வீடு வாங்கின பிறகுதான் உனக்கு கல்யாணம்னு. அவனும் வாங்கிட்டான் அப்படின்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. ஆமா ஆமா, அது நல்லதுதான். சொந்த வீடுன்னா ஒரு தினுசு தானே அப்படின்னாரு வாத்தியார். பேச்சு வெறுமையா நீண்டுகிட்டு போன மாதிரி இருந்தது. இருந்தாலும் அதுல அர்த்தம் இருந்தது. சரக்கோட அருமையா ஆஹா ஓஹோன்னு சொல்ற வியாபார சாமர்த்தியம். ரத்தினவேலு தன்னோட பங்குக்கு இப்படி சொன்னாரு. எனக்கு ரிட்டையர் ஆறப்போ 1.25 லட்சம் கிடைச்சது. பொண்ணுக்கு அப்பவே 15 பவுன் நகை செஞ்சு வச்சுட்டேன். மிச்சத்துக்கு இந்த வீட்டை கட்டினேன். இந்த வீட்டுல கொஞ்சம் கடன் இருக்கு. வர்ற பென்ஷன் பணத்துல தான் நாளும் பொழுதும் கழியுது. எனக்கு இவ ஒருத்தி தானே. இந்த வீட்டை வேற யாருக்கு கொடுக்க போறேன்? இதுவும் இவளுக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட மாப்பிள்ளையோட அப்பா எதிர்பானம் விட்டாரு. நம்ம பயலுக்கு 2-3 இடத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. 30 பவுனும் 20,000 ரொக்கமும் தர்றதா கூட வந்தாங்க. நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம். நம்ம பூர்வீக பகுதியில தான் பொண்ணு எடுக்கணும்னு எங்களுக்கு ஒரே ஆசை. நம்ம ஊர் பொண்களோட அருமை வேற யாருக்கிட்டையும் அமையாது. என்ன சொல்லுதீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாய வலைகளை வீசிக்கிற மாதிரி சாமர்த்தியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தந்திரமும் போலித்தனமும் பூங்கிளிக்கு வெறுப்பூட்டுற மாதிரி இருந்தது. இத்தனை கபடமான மனுஷங்களா இவங்க? இவங்களோட பேச்சுல இத்தனை பூடகமா? இவங்க வீட்லயா நான் போய் வாழ போறேன்? அவளுடைய உடம்புல சிலிர்ப்போட ஒரு நடுக்கம் பரவிச்சு. கடைசியில அத்தனையும் பேசி முடிச்ச பிறகு 22 பவுன் நகை, மாப்பிள்ளை அழைப்புக்கு மோதிரம், 10,000 ரொக்கம் அப்படின்னு ரேட்டு பேசி முடிவாக்கப்பட்டது. ராஜேந்திரன் அத்தனைக்கு பிறகும் விடாம பேசினாரு. மழை விட்ட பிறகும் தூவானம் விழுறத போல இருந்தது அவருடைய பேச்சு. அவரோட பேச்சோட குறி முழுசும் இந்த வீடா இருந்தது. இதை கட்டி முடிக்க என்ன செலவாச்சு? இன்னும் எவ்வளவு கடன் இருக்கு? இப்போ இந்த வீடு என்ன விலைக்கு போகும்? வீட்டு பத்திரத்துல வில்லங்க ஏதாச்சும் உண்டா? இப்படி திரும்ப திரும்ப வீட்டை பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவரு. பூங்கிளிக்குள்ள திகைப்பான யோசனைகள் வந்தது. இவங்க பெண் பார்க்க வந்தாங்களா இல்ல வீடு விழுங்க வந்தாங்களா? தன்னை சுத்திலும் ஒரு மாய சிலந்தி வலை பின்னப்படுறத போல அவளுக்கு தோணுச்சு. அறுக்க முடியாத வலைப்பின்னல் முற்றுகையிட்டு நெருங்கி படிஞ்சு இறுகி அழுத்துற மாதிரி பின்னல். நேத்து சாயங்காலம் வசந்தன் வந்திருந்தான். தயக்கமா வாசல்ல நின்னான். சார்னு குரல் கொடுத்தான். வீட்டுக்குள்ள இருந்த அப்பா வேண்டா வெறுப்பா தலைநிமிர்ந்து பார்த்தாரு. நீயா? என்ன அப்படின்னு கேட்டாரு. வரலாமா சார் அப்படின்னு கேட்டான் அவன். வா உட்காரு. என்ன ஆளையே காணோம் அப்படின்னு கேட்டாரு அவரு. வெளியூர் போயிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னான் அவன். எங்க அப்படின்னாரு வாத்தியார். செங்கல்பட்டு அப்படின்னு பதில் சொன்னான் அவன். அதை கேட்டதும் வாத்தியாருடைய முகத்துல ஒரு இறுக்கம். அதிர்ச்சியை மறைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாரு அவரு. ஒருவேளை கல்யாண ஏற்பாட்டை கலைக்கிறதுக்கு இவன் ஏதோ தந்திரம் பண்றானோ அப்படின்னு நினைச்சாரு. என்ன வேலையா செங்கல்பட்டு போன அப்படின்னு கேட்டாரு. தொழிற்சங்க மாநாடு சார், பிரதிநிதியா போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா வசந்தன். அப்படியா அப்படின்னு கேட்கும்போதே அவருடைய வார்த்தைகள்ல இறுக்கம் விலகுனது தெரிஞ்சது. வசந்தனும் ஏதோ சொல்ல முயற்சி பண்ற மாதிரி இருந்தது. ஆனா வாத்தியாருடைய முகமாற்றத்துல அவன் எதுவும் சொல்லாம மௌனமாகி போனான். செங்கல்பட்டுல அவன் மாப்பிள்ளை பையனோட கடையை பார்த்தது, வாங்கி இருக்கிறதா சொல்லப்பட்ட வீட்டை பார்த்தது, அதை பத்தியெல்லாம் அவன் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை
அவர்கிட்ட சொல்லணும்னு தான் வந்திருந்தான். ஆனா அதையெல்லாம் சொல்ல இவனுக்கு உரிமை இல்லாதது போல தோணுச்சு. சொன்னா இவனுடைய உள்நோக்கத்தை அவர் சந்தேகிப்பாரு. கல்யாணத்தை முடக்க அவன் செய்யற சதியாத்தான் அதை நினைப்பாரு. ஆனா சொல்லாம இருக்கிறதும் துரோகம்னு தோணுச்சு வசந்தனுக்கு. சொன்னா விரோதம், சொல்லாட்டா துரோகம். அவனுக்குள்ள தடுமாற்றம், என்ன செய்யறதுன்னு புரியாத ஊசலாட்டம். மௌனத்துல புதையிறத தவிர அவனுக்கு வேற வழி தெரியல. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு, சார், மனசுல எதையும் நினைச்சுக்காதீங்க சார், கல்யாண வேலைகள்ல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னான் அவன். அப்படியா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். ஆமா சார், நான் எப்பவும் உங்க அதே வசந்தன் தான் சார் அப்படின்னு சொன்னான் அவன். சரி சரி அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். அவன் அடிபட்ட வேதனையோட இறுக்கத்தோட தளர்வோடு வெளியேறி போனதை பார்க்க பார்க்க பூங்கிளிக்கு பாவமா இருந்தது. இன்னைக்கு ரத்னவேலு வாத்தியார் 12 மணி பஸ்ல இறங்கி வந்தாரு. அவரோட நடையில ஒரு தளர்வு தெரிஞ்சுது. 10,000 பணத்தை புரட்டுறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. முட்டுன இடமெல்லாம் நெத்தியில காயம், தோல்வியும் அவமானமும் தான் மிச்சம். சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈசி சேர்ல சாஞ்சு மெல்ல கண்ணை சொந்தாரு அவரு. அப்போ 3 மணி பஸ் போற சத்தம் கேட்டுது. முடிச்சு பார்த்தாரு வாத்தியார். கொஞ்ச நேரத்துல எல்லாம் வாசல்ல மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் வந்து நின்னாரு. அவர் வந்த தோரணையிலையும் சிரிச்ச சிரிப்பிலையும் ஏதோ கள்ளத்தனம் தெரிஞ்சுது. ஏதோ ஒரு புது வலையை வீசுறதுக்காக வந்திருக்காருன்னு தோணுச்சு பூங்கிளிக்கு. அத்தியாயம் 14. மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்ததும் ரத்தினவேலு தடபுடன்னு எழுந்தாரு. சம்மந்திய வரவேற்கிறதுல அவருக்கு அவ்வளவு உற்சாகம், பரபரப்பு. வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இல்ல இல்ல, சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. ரத்னவேலு வாத்தியார் உள்ள திரும்பி, பூங்கிளி காப்பி போடுமா அப்படின்னு குரல் கொடுத்தாரு. மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட, என்ன விஷயமா வந்தீங்க, ரொக்கத்தை வாங்கிட்டு போகணும்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். ரொக்கத்துக்கு இப்ப என்ன அவசரம், இன்னும் 10 நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாம், அது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. அதை கேட்டதும் ரத்னவேலு வாத்தியாருக்கு ஆறுதலா இருந்தது. ஆனா மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் வார்த்தையை முடிக்காம இழுக்கிற இழுப்ப பார்த்தா வேற ஏதோ பூதம் கிளம்புற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு அவருக்கு. அவரோட முன்கோப சுபாவம் முகம் காட்ட முற்பட்டது. எரிச்சல் வந்தது. பேச்சு மீறி எப்படி புது பிரச்சனையை கொண்டு வரலாம்? கிளம்பின கோபத்தை அடக்கிக்கிட்டாரு அவரு. வேற வழி இல்ல, பொண்ணை பெத்தவரு அவரு. சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. என் மகன் வீடு வாங்கியிருக்கான்னு சொன்னேன்ல அப்படின்னாரு அவரு. ஆமா, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். அதுக்கு பத்திரம் முடிக்கிறப்போ கொஞ்சம் ரூபா பத்தாக்குறையா இருந்திருக்கு. ஒரு கடைக்காரர்கிட்ட 50,000 வாங்கியிருக்கான், 2 பைசா வட்டியில வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னாரு அவரு. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். அவர்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, அதை என் மகனுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்துல கேட்ட உடனே அவர் ரூபாயை தூக்கி கொடுத்துருக்காரு. அவசரம் இல்லாம பதறாம கொடுங்கன்னு தாராளமா சொல்லியிருக்காரு. இப்போ பயலுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரூபாய்க்கு அவசரப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்படின்னு மெதுவா குரல் கொடுத்தாரு ரத்னவேலு வாத்தியார். அதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதும், என்கிட்டயா, எதுக்கு அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். உங்களால ஏதாச்சும் உதவ முடியுமான்னு கேட்கத்தான் வந்தேன். நீங்க மனசு வச்சா செய்யலாம், மனம் இருந்தா மார்க்கம் உண்டு அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. என்னால எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாரு ரத்னவேலு வாத்தியார். என்னைக்கு இருந்தாலும் இந்த வீடு உங்க மகளுக்கு தானே. மாப்பிள்ளையோட அப்பா இப்படி கேட்டதும் ரத்னவேலு வாத்தியாருக்கு அடி வயிற்றுல ஐஸ் கட்டிய பதிச்ச மாதிரி இருந்தது. சிலேர்னு வயிற்றுக்குள்ள ஒரு அதிர்வு. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கே இந்த வீட்டை பத்தி மாறி மாறி துருவி துருவி விசாரிச்சாரே, அது இந்த நோக்கத்துல தானோ? இப்ப ஏதோ புதுசா 50,000 பிரச்சனை முளைச்ச மாதிரி இவர் பேசுறது பாவலாதானோ? அன்னைக்கே அவருடைய மனசுல இந்த எண்ணம் இருந்திருக்கு. இன்னும் என்னென்ன எண்ணம் இருக்கோ தெரியலையே. அது எந்தெந்த நேரத்துல தலை தூக்க போறதோன்னு தெரியலையே. என்ன நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. சட்டுன்னு தலையை உயர்த்தினாரு ரத்னவேலு. அடக்கி வச்சிருந்த முன்கோபம் பீறிட்டுக்கிட்டு வெளியே வந்தது. வீட்டை பத்தி உங்களுக்கு இப்ப என்ன பேச்சு? நிச்சயதார்த்தத்துல ஊர் பெரியவங்க முன்னாடி என்ன பேசணுமோ அதுல மட்டும்தான் நிக்கணும். வீடுங்கிறது என்னோட சுய சம்பாத்தியம், அதை நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னாரு வாத்தியார். இல்ல அதுக்காக சொல்லல அப்படின்னு இழுத்தாரு மாப்பிள்ளையோட அப்பா. எதுக்கு சொன்னாலும் சரி, மகளோட சேர்த்து இந்த வீட்டையும் பறி கொடுத்துட்டு
அப்புறம் நான் என்ன செய்ய? நடுத்தெரு மரத்தடியில கஞ்சி காய்ச்சி குடிக்கவா? நாதியத்த அனாத மாதிரி தெருவுல செத்து கிடக்கவா? அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். ஐயையோ, நீங்க ரொம்ப கோவப்படுதீங்களே அப்படின்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. கோவப்படலைங்க, மனசுல உள்ளதைத்தான் சொல்றேன். இந்த வீடு என்னோட மகளுக்கு தான். அது என்னோட கண்ணுக்கு பின்னால தான். பூங்கிளியா பார்த்து இந்த வீட்டை அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். வாத்தியார் ரத்னவேலுவோட முகமே மாறி போனதை மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் கவனிச்சாரு. நிலைமை சரியில்லைன்னதும் ராஜேந்திரன் விரிச்ச வலைய மளமளன்னு சுருட்டினாரு. முகத்துல ஒரு குழைவான சிரிப்பு. பதுங்குற புலியா உணர்ச்சிகளை உள்ள அடக்கிக்கிட்டாரு. சரி சரி சம்பந்தி, கோவப்பட வேண்டாம். ஒத்தாசை பண்ண முடியுமான்னு தான் கேட்க வந்தேன். முடியலன்னா பரவாயில்ல, நல்ல காரியம் நடக்கட்டும், பின்னால பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தாரு அவரு. ரத்னவேலுவை சமாதானப்படுத்துற பவ்யத்தோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு 5:30 மணி பஸ்ஸுக்கு புறப்பட்டாரு ராஜேந்திரன். ரத்னவேலுவோட உள் மனசுல முகம் தெரியாத ஒரு திகில். ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டோமோ அப்படிங்கிற உளைச்சல். நம்ம வட்டாரத்து மனுஷங்கன்னு நம்புனது தப்போ, இன்னும் நல்லா விசாரிச்சிருக்கணுமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரு அவரு. அப்போ அடுப்பங்கரைக்குள்ள இருந்து வெடிச்சுக்கிட்டு ஒரு விசும்பல் சத்தம் கேட்டுது. அடக்குற பிரயத்தனத்தை மீறிக்கிட்டு அந்த விசும்பல் எழுந்தது. நடுத்தரு மரத்தடியில கஞ்சி காய்ச்சி குடிக்கவா? நாதியத்த அனாத மாதிரி தெருவில் செத்து கிடக்கவா? அப்படின்னு ரத்னவேலு கேட்ட வார்த்தைகள் பூங்கிளியோட பூவான மனச கிழிச்சு எடுத்துருச்சு. அவளுக்குள்ள குப்புன்னு பொங்கிச்சு சோகம். திடுக்கிட்டு எழுந்தார் ரத்னவேலு. பதைப்போட எழுந்து உள்ள போனாரு. அடுப்பங்கரைக்குள்ள சுவர்ல சரிஞ்சு உட்கார்ந்த நிலையில முகத்தை மூடிக்கிட்டு அழுது குலுங்கிக்கிட்டு இருந்தா பூங்கிளி. பதறி போனார் வாத்தியார். என்னம்மா, எதுக்கு அழுற அப்படின்னு கேட்டாரு. ஏன்பா, இந்த கல்யாணம் இப்ப வேணுமா அப்படின்னு கேட்டா பூங்கிளி. ஏம்மா அப்படி கேக்குற? உங்களோட அருமை தெரியாத அல்பமா இருக்காங்களேப்பா, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களேப்பா அப்படின்னு கேட்டா அவ. இல்லம்மா, இது கொடுமை இல்ல, என் கடமை. உன்னை கரையேத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொன்னாரு அவரு. இல்லப்பா, நீங்க படுற பாட்டை பார்க்க எனக்கு சகிக்கலப்பா அப்படின்னா பூங்கிளி. இல்லம்மா பூங்கிளி, நீ மனசை அலட்டிக்காத, நீ சும்மா இருமா, மத்தத நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னாரு வாத்தியார். அப்பா சொன்னதை கேட்டும் அவளுடைய மனசு சாந்தமாகல, சமாதானமாகல. பேச பேச வேதனை கிளறப்படத்தான் செய்யும். அத மௌனம்தான் ஆத்தும். இந்த நினைப்புல ரத்னவேலு மறுபடியும் எழுந்து நடைக்கு வந்தாரு. அங்க வசந்தன் நின்னுகிட்டு இருந்தான். என்னப்பா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். ஒண்ணுமில்ல சார், இந்தாங்க அப்படின்னு கத்தையா பணத்தை நீட்டினா வசந்தன். என்னது இது அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். அவனோட கையில 2 5000 ரூபாய் கட்டு. என்னது இது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டார் வாத்தியார். எங்க அம்மா காதுல பாம்படம் கடந்ததில்ல சார், காதுல புண்ணு வந்துருச்சு, அதனால அதை வித்துட்டோம் சார். அந்த பணம் தான் இது. உங்களுக்கு கல்யாண நேரத்துல உதவியா இருக்கும்னு அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னா வசந்தன். வாத்தியாருக்குள்ள ஏதோ நொறுங்கி சரிகிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த உணர்வுகளை மீறிக்கிட்டு அவருடைய மனசுல ஒரு கர்வம் எழுந்தது. தாங்கிற அகம்பாவம் எழுந்தது. தன்னோட நிழல்ல வளர்ந்த ஒரு சின்ன பையன்கிட்ட தான் உதவி பெறுறதா அப்படிங்கிற உறுத்தல் அவருக்கு. இது என்ன, நீ எனக்கு செய்யற தான தர்மமா அப்படின்னு கேட்டாரு அவரு. இல்ல சார், இந்த பணம் என் கையில இருந்தா வெறும் காகிதம், உங்க கையில இருந்தா இது ஒரு காரியத்தை முடிக்க உதவும் அப்படின்னு சொன்னா வசந்தன். இது கடனா வட்டியா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். ரெண்டும் இல்ல சார், வச்சுக்கோங்க, எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா வசந்தன். வாத்தியாருக்குள்ள இன்னும் இருக்கும். சார், படிப்பு வராம இருந்த என்ன படிக்க வச்சீங்க, மேல் படிப்புக்கு உதவியும் செஞ்சீங்க. உங்களால தான் சார் நான் இன்னைக்கு இப்படி வளர்ந்து நிக்கிறேன். எனக்கும் நன்றி கடன் செய்ய வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டான் அவன். ரத்னவேலு வாத்தியார் உருகி போனாரு. அவனோட வார்த்தைகள் அவருக்குள்ள என்னவோ பண்ணுச்சு. கையை நீட்டி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு. கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து பூங்கிளியோட வயசு தோழிகள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. வர்றது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதையாவது பேசுறது, அப்புறம் கிளம்புறது. பேசுற பேச்சுகள்ல அர்த்தம் இல்லாத கேலியும் கிண்டலும் சிரிப்பும் கூத்தும் தான் இருக்கும். மத்தவங்களை விட செல்லந்தான் அடிக்கு ஒரு தடவை வந்து போய்கிட்டு இருந்தா. அவளுக்கும் பூங்கிளிக்கும் ரொம்ப நெருக்கம். அவ வந்தா ஒன்னும் பேச மாட்டா.
நடக்க இருக்கிற மயான கூத்தோட குணம் அறிஞ்சு மௌன சாட்சியா உட்கார்ந்திருப்பா அவ. அப்படியே அவ பேசினாலும் கிராமத்து பெண்களோட அவல பிழைப்ப பத்தி தான் பேசுவா. இல்ல முனியம்மாவை பத்தி பேசுவா. ஏண்டி, இம்புட்டு காலமா நாம என்னெல்லாமோ பேசி கழிச்சோமே, என்ன பிரயோஜனம்? கடைசியா ஓம் பொழப்பும் முனியம்மாவோட கதை மாதிரி தானே ஆகப் போகுது. உங்க அப்பாவை மறுத்து பேச உன்கிட்டயும் தெம்பு இல்லையே அப்படின்னு கேட்டா செல்லம். செல்லத்தோட குரல் தெரிஞ்சது கண்டனமா அனுதாபமா இல்ல ரெண்டும் தானா? பூங்கிழி தரைய பார்த்து பெருமூச்சு விட்டா. எதிரியா இருந்தா மறுத்து பேசிரலாம். பெத்து வளர்த்த அப்பா கிட்ட என்னத்த பேச, எப்படி பேச அப்படின்னு கேட்டா பூங்கிழி. அப்படின்னா அப்பா கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டா செல்லம். எப்படி செல்லம் நான் பேசுறது? எல்லாருக்கும் வாச்ச அப்பா மாதிரியா எங்க அப்பா? அவருக்குன்னு ஒரு அடையாளமே வச்சுக்காம அவரையே தொலைச்சிட்டு என்ன வளர்த்தவராச்சே. அம்மாவா இருந்து சோறூட்டி மருந்து கொடுத்து மடியில போட்டு உறங்க வச்சிருக்காரு. பாட்டியா இருந்து கதை கதையா சொல்லி என் அறிவை வளர்த்திருக்காரு. ராத்திரி நேரத்துல என் கூட பிறந்த அக்கா மாதிரி பாட்டு பாடி விளையாடி இருக்காரு. என் மேல ஒரு தூசு துரும்பு கூட படவிடாம காப்பாத்தி இருக்காரு. பூங்கிழி சொன்னதை கேட்ட செல்லம், நீ சொல்றதெல்லாம் நெசந்தான். ஆனா எதுக்காக பட்டோன்னு தெரியாமலே அவர்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டா. அதுவும் நெசந்தான் அப்படின்னா பூங்கிழி. அவர் மேல இருக்கிற பாசமும் பயமும் சேர்ந்து தானே உன்னை இப்படி ஊமையாக்கி இருக்கு அப்படின்னு கேட்டா செல்லம். பதில் சொல்லாம தலையசைச்சா பூங்கிழி. முனியம்மாவோட கதையும் இதுவும் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா செல்லம். ஆமா, ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா பூங்கிழி. பாரதியார் எழுதின புஸ்தகத்தை விழுந்து விழுந்து படிச்சியே, என்ன பிரயோஜனம்? எழுத படிக்க தெரியாத முனியம்மா மாதிரியே நீ இருந்தா என்ன நியாயம்? நீ உதறி பேசினா என்ன? இந்த மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கலன்னு கட்டன் ரேட்டா சொல்ல வேண்டியதானே? வாயில என்னத்த வச்சிருந்த? இப்ப கடந்து சீரழிய போறது நீதானே அப்படின்னு கேட்டா செல்லம். முடியலையே செல்லம், சொல்ல முடியலையே. அன்னைக்கு முனியம்மாவையும் சுப்பு தாயையும் குறை சொல்றதுக்கு லேசா இருந்தது. கோழை தொடநடுங்கின்னு வாய் வலிக்காம பேசணும். இன்னைக்கு வாய் பேச வழி இல்லையே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டா பூங்கிழி. கேட்கும்போதே அவளுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. உலர்ந்து போய் துடிக்கிற உதடுகளை பற்களால கடிச்சு அழுகை அடக்குனா அவ. அதை பார்த்த செல்லம், அதுதான் சொல்றது, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு. முள் குத்துன வலி பாதி, முள்ளெடுத்த வலி மீதிங்கிற மாதிரி தான் இவங்களோட பேச்சு இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள்ல சுப்புத்தாய் வந்தா. நடைக்குள்ள வந்தா. உள் வீட்டுக்கு வர தயங்கி நின்னா. பூங்கிழி இருக்கியா அப்படின்னு சத்தம் கொடுத்தா. வரவேற்கிற குரல்ல இருந்தே வெறுப்பா விருப்பான்னு தெரிஞ்சுக்கலாங்கிற எண்ணம் அவளுக்கு. அவளுக்குள்ள ஒரு தாழ்மை உணர்ச்சி. கல்யாணத்துக்கு முன்னால இருந்த அந்த சுப்புத்தாய் இப்ப இல்ல. கல்யாணத்துக்கு பின்னால இருந்த அனுதாபத்துக்குரிய சுப்புத்தாயும் இல்ல. முனியம்மாவுக்கு வாச்ச ராக்கம்மாவை போல இவ இன்னொரு குடும்பத்துக்குள்ள ஆமையா நுழைஞ்சிட்ட வப்பாட்டி. விதவையான பிறகு எதிர்கால பாதுகாப்புக்குன்னு கிடைச்ச உறவை கிச்சுன்னு பிடிச்சுக்கிட்டவ. கேவலத்துக்குரியவன்னு மற்றவங்களால நினைக்கப்படுறவ. முதுகுக்கு பின்னால பல பெண்கள் காரி துப்புறத மனசால அவ உணர்ந்து செத்துருக்கா. யார் அது? சுப்புவா? வாடி அம்மா வா அப்படின்னு செல்லந்தான் குரல் கொடுத்தா. பூங்கிழியும் அவளை அன்போட கண்டிச்சா. எதுக்கு வாசல்ல நின்று வரலாமான்னு கேட்குற மாதிரி நிக்கிற? வீட்டுக்குள்ள நேரா வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா. நான் மானம் கெட்டு போனவ, என்னை பத்தி நீ என்ன நினைப்பியோன்னு நான் பயந்தேன் அப்படின்னு சொன்னா சுப்புத்தாய். அது ஓம் பாடு. நீ வந்து நின்னதால நாங்க என்ன அழுக்காயிரவா போறோம் அப்படின்னு கேட்டா பூங்கிழி. அப்புறம் அவங்க 3 பேருமா சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. சுயமா தன்னையே சித்திரவதை செய்துகிட்டு வாழ்ற சுப்புத்தாய் பூங்கிழிக்குள்ள ஆழமா ஊடுருவ ஆரம்பிச்சா. என்ன மாதிரி ஆயிடாதடி பாதகத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அவளுடைய பேச்சு. ஏற்கனவே பாரதியாருடைய புஸ்தகத்தை விழுந்து விழுந்து படிச்சு என்ன பிரயோஜனம்? எழுத படிக்க தெரியாத முனியம்மா மாதிரி நீயும் ஆயிராத அப்படின்னு செல்லம் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தது. கடைசியா வசந்தனுடைய வார்த்தைகளும் ஞாபகத்துக்கு வந்தது. இத்தனைக்கு பிறகும் உன்கிட்ட இருந்து எதையோ நான் எதிர்பார்க்கிறேன். உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற அந்த ஏதோ ஒண்ணு உனக்குள்ள இருந்து வெளிப்படுறதுல தான் நம்முடைய வாழ்வும் கனவும் கைவர பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். வசந்தனுடைய கடித வரிகள் தான் அது. அது எது? அவகிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற அது எது? அந்த ஏதோ ஒண்ணுங்கிறது எது? பேச்சு பேச்சா இருக்க
பூங்குழிக்குள்ள தீவிரமான யோசனைகள், முடிவில்லாம அலைபாயிர நினைவுகள், அதுவா இதுவான்னு இனம் புரியாம இருட்டுக்குள்ள நடத்துற குருட்டு தேடல்கள். கல்யாண காரியங்கள் சிறகு கட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. வசந்தனையும் வாத்தியார் கல்யாண வேலைகள்ல சேர்த்துக்கிட்டாரு. வசந்தன் மூலை மூலைக்கு ஓடுனான். அழைப்பிதழ் தயாரிக்க, அச்சடிக்க, பந்தல் போடுற ஆள் பிடிக்க, சமையல் பாத்திரங்களுக்கு ஆர்டர் சொல்லன்னு புயலா ஓடி அலைஞ்சான். வீட்டை வெள்ளையடிச்சு அலங்கரிச்சு ஒவ்வொரு வேலையிலையும் மனுஷ புயலா சீறி சுழன்று பணியாற்றிக்கிட்டு இருந்தான். வசந்தனுக்கு தோள் கொடுக்க முன்னாள் மாணவர்களும் கிராமத்து இளவட்டங்களும் வந்து சேர்ந்தாங்க. என்னைக்கோ எப்போன்னு இருந்த கல்யாண நாள் கிட்ட கிட்ட நெருங்கி வந்தது. வீடே புதுக்கோலமாயிருச்சு. விட்ட சொந்தம் தொட்ட சொந்தம் எல்லாம் நல்லதுல கூட வந்து சேர கல்யாணம் ஜே ஜேன்னு நெருங்கி வந்தது, வரப்போற பூகம்பத்தை அறியாம. அத்தியாயம் 15. விடிஞ்சா பூங்கிளிக்கு கல்யாணம். வீட்டு முன்னால பந்தல், வாழை மரங்கள், தடபுடலான ஏற்பாடு, முன்னாள் மாணவர்களோட உழைப்பு, ஏகப்பட்ட சொந்தக்காரங்க, வீடு முழுக்க பட்டுச்சேலையோட சரசரப்பு, சிறுவர் சிறுமிகளோட உல்லாச கும்மாளம். அந்த கும்மாள இறைச்சலை அமுக்குற மாதிரி மைக் செட்டோட அலறல் கேட்டுது. பொழுது விடிஞ்சுது. உள்ளறைக்குள்ள பூங்கிளி இருந்தா. பட்டுச்சேலையை உடுத்துறதுக்காக தோழிகள் அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. முகூர்த்த பட்டையும் ஜாக்கெட்டையும் தாம்பாளத்துல மடிச்சு வச்சு வெளியே அனுப்புனாங்க. ரத்தினவேலும் மற்ற உறவினர்களும் அதை தொட்டு வணங்கி ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்க. மணப்பெண்ண அலங்கரிக்க ஆரம்பிச்சாங்க. பூங்கிளிக்குள்ள அச்சமும் கலக்கமுமான நினைவுகள். எதுவும் செய்யாமலே இருந்துட்டோமே, எதிர்ப்பு இல்லாம வெள்ளத்துல மிதக்கிற துரும்ப போல விதியோட வழியில மிதந்து போறோமே அப்படிங்கிற மன உளைச்சல் அவளுக்கு. செல்லம் சொன்ன மாதிரி அப்பா மீது இருந்த பாசமும் பயமும் தான் மௌனத்துக்கு காரணமா? அது மட்டும் தானா? இல்ல சமூக மரபும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. எதிர்த்து பேசி இருந்தா, மறுத்து போராடி இருந்தா அதை ஊர் அங்கீகரிக்குமா? ஊர் பெண்களே ஒத்துக்குவாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க அவளை பத்தி? ஊரே கையெடுத்து கும்பிடுற வாத்தியாரு. அப்படிப்பட்ட மனுஷரை இந்த குட்டி நாய் எதிர்த்து பேசுது. அடியாத்தி, களி முத்தித்தான் போச்சு அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணு சுதந்திரம் எடுத்துக்கிறத இந்த ஊரும் உலகமும் சகிச்சுக்காது. வாயாடி திமிர் பிடிச்சவன்னு அவளை இளக்காரமா பேசும். இந்த சமூக மரபோட குரூரம் தான் தன்னை மிரட்டிருச்சா, ஊமையாக்கிருச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பூங்கிளி. தனக்கும் முனியம்மா சுப்புத்தாய் கதிதானா, மீள வழி இல்லையா அப்படிங்கிற பயமும் அவளுடைய மனசுல ஏற்பட்டது. கண்ட கனவுல நடந்த மாதிரி தரத்தட்டுப்படாத பாதாளத்துல கால் நழுவிக்கிட்டு தான் போகணுமா? அப்போ பந்தல்ல இருந்து மனுஷங்களோட சத்தம் கேட்டுது. பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. 4-5 பெண்கள் பூங்கிளியை அழைச்சிக்கிட்டு போனாங்க. பூங்கிளிக்குள்ள பயம், மனசு படபடத்துது, வேத்து கொட்டுற மாதிரி இருந்தது. பந்தல் நிறைய ஆட்கள், நெருக்கமா அடர்த்தியா மனுஷங்க. பந்தலுக்கு நடுவுல சாய்மானம் உள்ள நீள பெஞ்சு, அது மேல விரிக்கப்பட்ட புதிய ஜமுக்காலம், அதுல உதிர்ந்து கிடக்கிற ரோஜா இதழ்கள், அதுக்கு மேல மாப்பிள்ளை, சந்தன நிற பட்டுல வேட்டி சட்டை, கழுத்து நிறைய மாலை, கையில வாட்ச், விரல்ல புது மோதிரங்கள். பெஞ்சுக்கு முன்னால ஒரு சின்ன ஸ்டூலு, அதுக்கு மேல சுடர்கள் எரியிற குத்து விளக்கு, பக்கத்துல ஒரு தட்டு, அதுல தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, கல்கண்டு, பத்தியோட புகை, இத்தோட தாலி கோர்த்த தங்கச்செயினும் அதுல இருந்தது. இவளை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார வச்சாங்க. கொடிய தண்டனையை போல இருந்தது அது பூங்கிளிக்கு. அந்நிய ஆடவனுக்கு பக்கத்துல முதல்ல அவ உட்கார்றா, அதுவும் இத்தனை பேருக்கு முன்னால. வெக்கமும் நாணமும் அவளை கொத்தி பிடுங்குற மாதிரி இருந்தது. முன்னால இருந்த தட்டை எடுத்தாங்க. கூட்டத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு அனுப்புனாங்க. மனுஷ சத்தம், ஒருத்தர் ஏவற கூச்சல், கண்டிக்கிற கூச்சல், உற்சாகப்படுத்துற கூச்சல், கூடவே மேளச்சத்தமும் நாதசுர சத்தமும். தட்டு திரும்பி வந்து சேர்ந்தது. கெட்டிமேளம் போட சொல்ற உசுப்பலான சத்தம். அப்போ யாரும் எதிர்பார்க்காத, ரசிக்க முடியாத, கர்ணகடூரமான குரல்ல மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் ஏதோ சொன்னாரு. முகூர்த்தத்துக்கு முந்தி ஒரு விஷயத்த பேசி முடிச்சிட்டா நல்லது அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அந்த குரல்ல உறுதியான ஒரு தீர்மானம் தெரிஞ்சுது. விவகாரத்துக்கு துணிஞ்சிட்ட வைராகியம் தெரிஞ்சுது. அதை கேட்டு ஆளுக்கு சத்தம் போட்டாங்க. என்னய்யா, விவகாரம் பேசுற நேரமாய்யா இது அப்படின்னு கேட்டாங்க. தாலி கட்ட சொல்லுங்க, இந்த ஆளு வம்பு பண்றாரா, இடம் தெரியாம வாய விடுறாரு, வாங்கி கட்டுவாரு போல இருக்கு அப்படின்னு ஆளுக்கு பேசினாங்க. ராஜேந்திரன் பலத்த சத்தத்துல கத்துனாரு. மழுங்க சிரைச்ச அவரோட முகத்துல வியர்வை முத்துக்கள் தெரிஞ்சுது. விஷயத்த பேசி முடிச்சாதான் கல்யாணம், இல்லைன்னா
இல்ல அப்படின்னு சொன்னாரு அவரு. அத கேட்டு கூட்டம் திகைச்சுது. குழம்பி போச்சு. கொதிச்சுது. கூட்டத்துல ஒரே கசகசப்பு. வாத்தியார் ரத்னவேலுடைய முகம் இருண்டு வாடி போச்சு. அத பார்த்ததும் பூங்கிழிக்குள்ள தீக்குழி பத்தி எரிஞ்ச மாதிரி இருந்தது. கல்யாண பந்தலே கலகலத்து போச்சு. உல்லாசமும் குதூகலமுமா இருந்த கூச்சல் அடங்கி போய் குமுறலும் குமைச்சலுமான குழப்பம் அங்க நிறைஞ்சுது. ரத்னவேலு வாத்தியார் பதச்சு போய் கேட்டாரு, என்ன விஷயம் பேசி முடிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு. வீட்டு விஷயம்தான் அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. வீட்டு விஷயமா? எனக்கு புரியலையே அப்படின்னாரு வாத்தியார். ஆமா, இந்த வீட்டு விஷயம்தான். இந்த வீடு இந்த பிள்ளைகளுக்கு உண்டா இல்லையாங்கிறது இப்ப தெரிஞ்சாகணும் அப்படின்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. இது என்ன புது பிரச்சனை? எனக்கு ஒத்த புள்ள பூங்கிழி. இந்த வீடு அவளை தவிர வேற யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இதுலதான் பிரச்சனை. இந்த வீடு உங்க சுய சம்பாத்தியம். நீங்க தெருவுல போற நாய்க்கு கூட கொடுக்கலாம். அதுதான் சட்டம். இந்த பொண்ணு செங்கல்பட்டு போன பிறகு ஒத்தையாளா நீங்க இருக்கிறப்போ உங்களுக்கு உதவிகள் தேவைப்படும். அப்ப அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வீட்டை கைமாத்தி விடமாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாரு மாப்பிள்ளையோட அப்பா. அதனால என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இப்பவே இந்த வீடு இந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த சபையில சொல்லணும். நாளைக்கே கூட இந்த வீட்டை இந்த பிள்ளைக இஷ்டம் போல பயன்படுத்திக்கலான்னு இந்த சபைக்கு முன்னால நீங்க சொல்லணும் அப்படின்னாரு அவரு. அதை கேட்டு வசந்தன் குறுக்க பாஞ்சான். அதாவது நாளைக்கே இந்த வீட்டை வித்து பணமாக்குறதுக்கு உங்க மகனுக்கு அதிகாரம் வேணும் அப்படித்தானே அப்படின்னு கேட்டான். ஆமான்னு அழுத்தமா சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. அதை கேட்டு ரத்தினவேலுவுக்குள்ள திகு திகுன்னு தீ எறிகிற மாதிரி இருந்தது. அவங்களோட அற்பத்தனத்தை சகிச்சுக்க முடியாத நியாய ஆவேசம் அவருடைய முகத்துல தெரிஞ்சுது. நிச்சயதார்த்தத்துக்கு 15 நாள் கழிச்சு வந்து அவர் கேட்ட அதே விஷயம். அன்னைக்கு பதில கேட்டுட்டு பம்மி பதுங்கி போன ஆளு இப்போ அதே விஷயத்த சபையில வச்சு கேட்கிற நெஞ்செழுத்தம். கழுத்தாம்பிடியான கட்டத்துல கத்திய நீட்டி கேட்கிற கயமத்தனம். மான அவமானம் பத்திய உணர்வு இல்லாம சுரண கெட்டத்தனமா நெறிகெட்டு கேட்கிற குரூரம். டீ கடைக்கு முன்னால ஒரு நாள் அடிச்சு தள்ளின ஒரு குடிகாரனை விட இவன் ஈனத்தனமானவன்னு தோணுச்சு வாத்தியாருக்கு. இப்படியே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு தள்ளிடலாமா, செருப்பை கலத்தி சப்பு சப்புன்னு அரைஞ்சிடலாமான்னு தோணுச்சு அவருக்கு. மணவரையில தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்த பூங்கிளிய பார்த்தாரு அவரு. கொதிச்சு தளதளத்த அவருடைய மனசு மகளை பார்த்ததும் கொஞ்சம் அடங்குச்சு. அடி உதட்ட கடிச்சு தன்னைத்தானே நிதானப்படுத்திக்கிட்டாரு. குரலை மிருதுவாக்கிக்க சிரமப்பட்டாரு அவரு. நாம ஊர் பெரியவங்க முன்னால பேசிதானே நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு பதில் சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. அன்னைக்கு பேசின நகை ரொக்கம் எல்லாம் வந்துருச்சுல்ல அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. பிறகு எதுக்கு தகராறு பண்றீங்க? உங்களுக்கு வம்பு பண்ணணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இல்லைங்க, நான் வம்பே பண்ணல. நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க. அன்னைக்கே இந்த வீடு என்னைக்கு இருந்தாலும் என் மகளுக்கு தான்னு சொன்னீங்க. அத இந்த சபையிலையும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். இது வம்பா தகராறா அப்படின்னு கேட்டாரு மாப்பிள்ளையோட அப்பா. உங்களுக்கு சாமர்த்தியமா பேசுறதா நினைப்போ அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இல்ல, பேச வேண்டியத பேச வேண்டிய இடத்துல நேரத்துல பேசலன்னா அப்புறம் வம்பு வழக்குமா வாழ்க்கை சீரழியும். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்பவே பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. இல்லாத வழக்க இருக்கிறதா காட்டி நீங்க தான் இழுத்தடிக்கிறீங்க. முதல்ல நல்ல காரியம் நடக்கட்டும், அப்புறம் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். இல்ல இல்ல, காரியமே இதுக்காகத்தானே. இத பைசல் பண்ணாம எப்படி காரியம் நடத்துறது அப்படின்னு கேட்டாரு மாப்பிள்ளையோட அப்பா. அப்படியா? இத பைசல் பண்ணாதான் கல்யாணமா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். நிச்சயமா அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. இந்த வீடு பூங்கிழிக்கு தான், அது என் கண்ணுக்கு பின்னால அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். அதை கேட்டு மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் தலையை கோபமா ஆட்டி மறுத்தாரு. அந்த பேச்சே வேண்டாம், இப்பவே இந்த வீடு இவுகளுக்குன்னு ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அது நடக்காது. தெருவுல நிக்க என்னால முடியாது. கிழடாகி போன வயசுல நான் மரத்தடியில குடியிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். அப்போ முடியாதா அப்படின்னு கேட்டாரு மாப்பிள்ளையோட அப்பா. முடியாது 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 அப்படின்னு அழுத்தமா சொன்னார் வாத்தியார். அப்ப எந்திரிடா, கல்யாணமும் வேண்டாம் ஒரு இழவும் வேண்டாம் அப்படின்னு ராஜேந்திரன் மாப்பிள்ளைய கூப்பிட அவன் திரு திருன்னு முழிச்சான். என்னப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு புரியாம திகைச்சான்.
என்ன நொன்னப்பா, எந்திரிடா மடையா, இப்படிப்பட்ட ஆளுக கிட்ட சம்பந்தம் பண்ணா கிழிஞ்சு போயிரும் அப்படின்னாரு அவரு. அத்தியாயம் 16. மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதை கேட்டு ரத்தினவேலு வாத்தியார் அதிர்ந்து போனாரு. நிலைமை அத்துமீறி போகுது. ஊர் சிரிக்க போற விஷயமாயிருச்சு. கல்யாணம் நின்னு போனா என்ன ஆகும்? இந்த கேவலம் என்னைக்குமான காயமாயிருமே. காலா காலத்துக்கும் கையை கூட்டி சிரிக்கிற கதையா போயிருமே அப்படின்னு நினைச்சாரு அவரு. பூங்கிலியோட வாழ்வே நாசமாயிருமே, சூனியமா போயிருமே, பூக்காம காய்க்காம மலட்டு வாழ்க்கையா போயிருமே அப்படின்னு அவரோட மனசு பதைக்க ஆரம்பிச்சுது. மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதை கேட்டு சுத்திலும் கோபாவேசமான வார்த்தைகள். எந்திரிச்சு எங்க போவீங்க? எந்திரிச்சிங்கன்னா இழவுதான் விழும் அப்படின்னு ஆளாளுக்கு சொன்னாங்க. ராஸ்கல், வாத்தியார் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க தப்பிச்சு போகவா? மரத்துல கட்டி போட்டு தொலிய உரிச்சு புடுவோம் அப்படின்னாங்க ஊர் மக்கள். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு நீங்க வம்பு பண்ணிட்டு போயிருவீங்களா? நாங்கெல்லாம் என்ன சீலையை கட்டிக்கிட்டா திரியிறோம் அப்படின்னு கேட்டாங்க சிலர். இதையெல்லாம் கேட்க கேட்க பூங்கிலிக்குள்ள என்னவோ ஆகிக்கிட்டு இருந்தது. என் அப்பாவுக்கா இந்த கதி? ஊர் மதிக்க கம்பீரமா நடந்த அப்பாவுக்கா இந்த அவமதிப்பு? ஊரை மதிக்காத குடிகாரனை ஓட ஓட அடிச்சு விரட்டின அப்பாவுக்கா இந்த கதி? ஒரு மகளை பெத்த காரணத்துக்காகத்தான் இப்படி பலவீனமா நிக்கிறாரா அப்பா? அவமதிப்புக்கு உள்ளாகிறாரா? மகன்னா அத்தனை இழிவா? பொண்ணுன்னா அத்தனை மோசமா? அவளுக்கு அழுக அழுகையா வந்தது. சின்ன வயசுல இவ பார்த்த அப்பா, அடுப்பு புகைக்குள்ள அல்லாடின அப்பா, இவளுக்கு சடை பின்னி பூ வச்சு விட்ட அப்பா, பாவாடை சட்டை துவச்சு காய போட்ட அப்பா, காய்ச்சல்ல படுத்திருந்தப்போ தோள்ல தூக்கி போட்டுக்கிட்டு புலம்பி தவிச்ச அப்பா. அப்பாவுக்கா இந்த நெருக்கடி? அதுவும் என்னால? அட கொடுமையே அப்படின்னு நினைச்சு அவளுடைய மனசு பதறிச்சு. அதுவும் அற்பத்தனமான இந்த மனுஷங்களாலையா? அப்பாவோட காலடிப்பட்ட மண்ணை தொடக்கூட தகுதி இல்லாத இந்த நாய்களாலையா? இந்த குப்பைகளா அப்பாவை இப்படி பேசுறது? மாப்பிள்ளையோட அப்பா ராஜேந்திரன் போட்ட அதட்டல்ல மாப்பிள்ளை பதறி போய் எழுந்துட்டான். பூங்கிளிக்கு செருப்படிப்பட்ட மாதிரி அவமானமா இருந்தது. சுத்திலும் ஆரவார கூச்சல், ஆத்திர கூப்பாடு. ரத்தினவேலு ஒரு முடிவோட ராஜேந்திரனை பார்த்தாரு. ஒரு பன்னியோட காலத்தொட்டு கும்பிடுற மாதிரி ஆயிருச்சே அப்படிங்கிற கொதிப்பு அவருக்குள்ள. இப்ப உங்களுக்கு வீடு தானே வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இல்லைன்னு பதில் வந்தது மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட இருந்து. என் மகளை கண்ணு கலங்காம பாத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். அது நாங்க பூ போல வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. வாத்தியாரோட குரல்ல ஒரு கரகரப்பு, வேதனையை சகிச்சுக்கிற உள்வதைப்பு, வலியில கரையிற குரலோட தழுதழுப்பு. அப்ப சரி அப்படின்னு சொன்னாரு அவரு. ஒரு மலையே சரிஞ்சு விடுற அவலமா, சூரியன் நொறுங்கி உதிர்ற கொடுமையா, நிதானமான வேதனையோட அவர் சொன்னாரு. சரி, வீட்டை வச்சுக்கங்க, போதுமா அப்படின்னாரு. அதை கேட்டு வசந்தன் ஒரு பதைப்போட குறுக்கிட்டான். சார், என்ன இது அப்படின்னா. அவன் அடக்குற மாதிரி இடது கையை அசைச்சிட்டு காரியம் நடக்கட்டும் அப்படின்னு இறுக்கமா சொன்னார் ரத்தினவேலு. அதை கேட்டு மாப்பிள்ளையோட அப்பாவோட முகத்துல ஒரு திருப்தி. அப்ப சரி, உட்காருடா, அதான் சொல்லிட்டாரே, உட்கார்ந்து தாலியை கட்டு, முகூர்த்தம் நடக்கட்டும் அப்படின்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. தயங்கி தயங்கி மாப்பிள்ளை உட்கார்ந்தான். அப்போதான் அந்த பிரளயம் நடந்தது. யாரும் கண்டிராத பூகம்பம் அது. இந்த மண்ணுக்கே ரொம்ப அதிசயமா அது நடந்தது. மாப்பிள்ளை உட்காரவும் பூங்கிளி எழுந்துட்டா. அவ நிமிர்ந்து நின்ன உறுதியில கூட்டம் சலசலக்க ரத்தினவேலு பதறினாரு. என்னம்மா அப்படின்னு கேட்டாரு. அப்பாவோட மூச்சு சத்தம் கேட்டாலே பதறி போய் ஒடுங்கின பூங்கிளியா இல்ல அவ. புதிய பூங்கிளியா அப்பாவை நேருக்கு நேரா நிமிர்ந்து பார்த்தா. அவளோட பார்வையில ஒரு தீக்கிளி சிறகடிச்ச மாதிரி ஒரு வெக்க, ஆத்திரம் தெரிஞ்சுது. தன்னோட தலையெழுத்த தீர்மானிக்க வேண்டிய வாழ்க்கையோட முக்கியமான கணத்துல மௌனமா இருந்ததால புருஷனையும் வாழ்க்கையையும் தொலைச்சிட்டு சோக சிற்பமா உருக்குலைஞ்சு நிற்கிற முனியம்மா. வறுமையில வாய் பொதிச்சு பேருக்கு கல்யாணமாகி உயிராலும் உணர்ச்சியாலையும் வதப்பட்டு மூலியாகி போய் வாழ்க்கையையும் சுயத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு கேவலமா வப்பாட்டியா மானங்கெட்ட மனுஷியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சுப்புத்தாய். இவங்களை போல தானும் ஆகிறத தவிர வேற புகழே இல்லையா அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே மருகி மருகி தவிச்ச பூங்கிளி அப்பாவையும் சமூக மரபையும் மீறி திமிர மனசு துணிவில்லாம புழுங்கி கிடந்த பூங்கிளி இன்னைக்கு இமயமலையா கம்பீரமா இருந்த அப்பா
அவமான அவஸ்தையில நொறுங்கி சரிஞ்சு பள்ளத்தோட காலடியில பணியிற கொடுமைய பார்த்த பிறகும் அவளால சும்மா இருக்க முடியல. பொண்ணுன்னா புடிச்சு வச்ச சாணி பொம்மை இல்ல. அது கூட இஷ்டத்துக்கு காயுது, கீறல் விடுது, புதிய உயிர்களை படைக்குது. அதை விடவும் ஒரு பொண்ணு மட்டமா? இனிமே அப்பாவுக்கு பயப்பட வேண்டியதில்ல. சகலத்திலையும் ஒழுக்கத்தையும் கட்டுமீறாத கச்சிதத்தையும் விரும்பின அப்பா ஒழுக்கமில்லாத ஒரு ஜந்துவோட காலடியில சரிஞ்சு விழுந்துட்டாரு. இப்போதைய அப்பா வளைஞ்சு போன அப்பா, கச்சிதம் இழந்து குலைஞ்சு போன அப்பா, விழுந்து போன அப்பா. இந்த அப்பாவுக்கு பயப்படுறது நல்லதில்ல. அது அப்பாவுக்கே கௌரவம் இல்ல. அப்பாவோட வீழ்ச்சி அப்பாவுக்காக இல்ல, எனக்காக, என்னுடைய வாழ்வுக்காக. ஆமா, இனிமே விழுந்த அப்பாவை எழ வைக்கிறது என்னோட கடமை. அப்பாவை நிமிர்த்தி இமயமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பாவை கௌரவப்படுத்துறதுக்காக நான் எங்க அப்பாவை மீறித்தான் ஆகணும். ஆண்மை தவறி போன இந்த ஆம்பளையோட நான் மனைவியா வாழணுமா? கல்யாண பந்தல சந்த கடையா கூட இல்ல, கொள்ளக்கூடமாவே ஆக்கிட்ட இந்த கிழட்டு ஓனாய்கிட்ட மருமகளா காலம் முழுக்க தலை குனிஞ்சு சேவை செய்யவா? மானங்கெட்ட இந்த மனுஷ பதர்களோட வாழ்ற வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? இந்த நாய்ப்பிறவிகளோட நான் சேர்ந்து வாழவா? பூங்கிலியோட மனசுக்குள்ள பாரதி. பெண்களுக்கே பெண்ணை முதலா அறிமுகம் செய்து வச்ச பாரதி. பெண்ணை சக்தியா மகா ஆற்றலா பெண்ணுக்கு உணர்த்தின பாரதி. அவளே அங்க பாரதியா நின்னா. கீழோர்க்கு அஞ்சேல், சிறுமை கண்டு பொங்கு, குன்றென நிமிர்ந்து நில், ரௌத்ரம் பழகு, நைய புடை. பூங்கிளி எழுந்துட்டா. பதச்சு போன ரத்தினவேலு, என்னம்மா அப்படின்னு கேட்டாரு. அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா அப்படின்னா அவ. ஏம்மா அப்படின்னு கேட்டாரு அவரு. உங்களை இந்த பாடு படுத்தினத இந்த ஊரே சகிக்கல. உங்க ரத்தத்துல பிறந்த நான் மட்டும் ஊமையா நிக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டா பூங்கிளி. என்னம்மா சொல்லுத அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். நேர்பட பேச போறேன்பா, வெடிப்புற பேச போறேன்பா அப்படின்னு பதில் சொன்னா அவ. அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டாரு அவரு. ஆமாப்பா, புதியனை விரும்ப போறேன் அப்படின்னு சொன்னா அவ. அப்போ நான் சொன்னா கேட்க மாட்டியாம்மா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். மாட்டேன்பா, கேட்க மாட்டேன். உங்களோட மரியாதைய இவங்க கிட்ட தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அவ. நீ வாழணும்மா, அதுக்காகத்தாம்மா அப்படின்னாரு வாத்தியார். இவங்களோடையா? அப்படி நான் வாழ்ந்தா அது வாழ்க்கையாப்பா? இல்லப்பா, நரகத்தை விட அது கொடுமை அப்படின்னா பூங்கிளி. அவளை அண்ணாந்து பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்திருந்த மாப்பிள்ளைய தெளிந்த ஞான செருக்கோட பார்த்தா பூங்கிளி. உங்க அப்பா எந்திரின்னு சொன்ன உடனே எந்திரிச்சிங்கல்ல, இப்ப நான் சொல்றேன், எந்திரிங்க, மரியாதையா எந்திரிச்சிருங்க. விரல்ல போட்டிருக்கிற அழைப்பு மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டு வாங்கின பணம் 10,000 திருப்பி கொடுத்துட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னா அவ. அறுக்க போற ஆடு மாதிரி மிரட்சியோட முழிச்சான் அவன். அவங்க அப்பாவுடைய முகத்தையும் ரத்னவேலு வாத்தியாருடைய முகத்தையும் மாறி மாறி பார்த்தான் அவன். எந்திரிங்க. பத்ரகாளியா பூங்கிலியோட குரல் எழுந்தது. பதறி போனவனா துள்ளி எழுந்தான் அவன். கூட்டம் திகைச்சு போய் நின்னுது. மூச்சு திணறலோட தவிச்சுது. ஆனாலும் அவளோட காரியத்தை மௌனமா சம்மதிச்சு அங்கீகரிச்சுது. கனத்த மௌனத்துக்கு நடுவுல ஒரு இளைய குரல் கேட்டுது. ஆட்டம் போட்ட இந்த கழுதைகளுக்கு இந்த செருப்படிதான் நியாயம் அப்படின்னு கூட்டத்தோட உணர்வை சொல்ற மாதிரி இருந்தது அந்த குரல். திறந்த வாய் மூடாம ஒரு புது யுகத்தையே பார்த்த பிரமிப்புல மலைச்சு கிடந்த மொத்த கூட்டத்தையும் ஒரு சேர பார்த்தா பூங்கிளி. குரலை உயர்த்தினா. வீட்டை பார்க்காம, நகைய பார்க்காம, என்ன ஒரு மனுஷியா மட்டும் மதிச்சு மனைவியா ஏத்துக்கிட துணிச்சல் உள்ள ஆம்பளை இந்த கூட்டத்துல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. கூட்டத்தை நோக்கி நீண்ட அவளோட கை நீதி கேட்ட கண்ணகியை போல தெரிஞ்சுது. அவளோட பார்வை ஒவ்வொரு முகமா நகர்ந்து நகர்ந்து கடைசியில வசந்தன் மேல வந்து நங்கூரமிட்டுது. அவன் கைய உயர்த்தின கணத்திலேயே ரத்தினவேலுடைய முகத்தை திரும்பி பார்த்தான் அவன். சம்மதம் கோர்ற மாதிரி பணிவு மிக்க வேண்டுதல் அந்த பார்வையில தெரிஞ்சுது. அயர்ந்து போய் செயலற்று போய் கிடந்த ரத்தினவேலு வாத்தியார் அவனோட பார்வையில இருந்த மரியாதையை சந்திச்சாரு. அதை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு புல்லரிப்பு. அது வரைக்கும் அவர் பட்ட காயத்தை மயிலிறகால வருடி விட்ட மாதிரி ஒரு சுகம் தெரிஞ்சுது அவருக்கு. அவனுடைய பார்வை ஆமோதிக்கிற மாதிரி ஈர இமைகளை அழுத்தி பிரிச்சாரு அவரு. உடுத்தின வேட்டி சட்டையோட மணவரைக்கு போனா வசந்தன். ரத்தினவேலுவை பார்த்தான். இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் சார். செங்கல்பட்டுக்கு போனப்போ இவங்க கடையை பார்த்தேன். ரொம்ப சின்ன கடை. அந்த கடையில 5,000க்கு கூட சரக்கு இருக்காது.
அப்படியா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். அது மட்டும் இல்ல, சொந்தமா வீடு வாங்கி பத்திரம் முடிச்சிருக்கிறதா சொல்றதும் பொய். 40,000க்கு ஒரு வீடு ஒத்திக்கு வாங்கியிருக்காக. அப்படி வாங்குறதுக்காக 50,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காக அப்படின்னு சொன்னா வசந்தன். ஏன்பா இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். சொன்னா நீங்க என்ன எப்படி புரிஞ்சுக்குவீங்களோங்கிற பயம்தான் சார் அப்படின்னு சொன்னா வசந்தன். அதுக்குள்ள கூட்டத்துல இருந்து ஒரு பெரியவர் சத்தம் கொடுத்தாரு. நேரம் தப்புறதுக்குள்ள ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னாரு. ஆமாப்பா, பொண்ணு கழுத்துல கிடக்கிற ஒரு மல்லிகை மாலையை கலத்தி வசந்த கழுத்துல போடுங்க அப்படின்னு கூட்டத்துல இருந்து யாரோ சொன்னாங்க. ம் கெட்டி மேளம் கொட்டட்டும் அப்படின்னு சத்தம் கேட்டுது. வசந்தனோட அம்மா கண்கள்ல நீரும் ஆனந்த பரவசமா உதட்ட குவிச்சு குலவையிட்டா. அது ஒரு சத்த ஆசீர்வாதம், மன ஒப்புதல். அந்த குலவையை தொடர்ந்து எல்லா பெண்களும் சேர்ந்து ஒன்று போல குலவையிட அந்த குலவையே வரப்போகிற புது யுகத்துக்கான வரவேற்பு மாதிரி உற்சாகமான தொனியில ஒலிச்சுது. சூழ்நிலையோட இறுக்கத்தால திகைச்சு கிடந்த கெட்டி மேளம் விடுதலை பெற்ற மாதிரி முழங்குச்சு. வசந்தனுடைய கண்கள்ல ஒளி மின்னல். தலை தாழ்த்தி விழிகளை உயர்த்தி புன்னகைச்ச பூங்கிழி கிட்ட ரகசியமா சொன்னான். இந்த விடுதலையத்தான் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். பேசு பெண்ணே பேசு. மனசோட மொழிகளை மௌன பார்வையில அவளுக்கு தெரிவிச்சான். அந்த தம்பதியோட உதட்ட செய்வையும் ஒளி புன்னகையையும் முகமலர்ச்சியையும் கவனிச்ச வாத்தியார் ரத்தினவேலு ததும்பி வழிஞ்ச மனநிறைவோட மௌனமா புன்னகை செய்தாரு. பின்னால இருந்து ஒரு இளவட்ட குரல், சரி சரி போதும், தாலியை கட்டப்பா அப்படின்னு. ஆமா ஆமா, பொழுதாகுது, மாலையை மாத்துங்க அப்படின்னு குரல் கொடுத்தாங்க யாரோ. கல்யாண சாப்பாடு காத்து கிடக்குது, சாம்பார் வாசனை வேற ஆளை இழுக்குது அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஆமாப்பா, பந்தியை கவனிக்கிறவங்கெல்லாம் தயாரா இருங்க. கேலியும் கிண்டலுமா பேச்சுக்கள் எழுந்தது. அப்போ மூணாவதா ஒரு கூட்டு குலவ சத்தம் கேட்டுது. கொஞ்சம் நீளமா இருந்தது அந்த குலவ சத்தம். கோலாகலமான அந்த குலவை சத்தத்தோட வசந்தன் பூங்கிலியோட திருமணம் நல்லபடியா நிறைவடைந்தது. அங்க கூடியிருந்த எல்லாருடைய மனசுலயும் விடுதலை பெற்ற சுதந்திரமும் உல்லாசமும் உற்சாகமும் நிறைஞ்சது. கதை முடிவடைந்தது. அச்சமே நரகம்ங்கிற இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.